வணக்கம். தமிழும் சரஸ்வதியும் சீரியலில் அர்ஜுனோட அக்கா சொல்கிறாங்க, உனக்கு ஞாபகம் வரணுன்றதுக்காக ராகினி சொத்தெல்லாம் உன்னோட பேருக்கு எழுதி கொடுக்குறதுக்கு சொல்லியிருக்கிறாளுன்ட்டு. அதை கேட்டதும் அபி வந்து சொல்கிறாங்க, எதுக்காக எழுதி கொடுக்கணும், அவரு தான் ஞாபகம் வந்துருச்சு, இப்போ நல்லா தான் இருக்காரு, எழுதி கொடுக்குறது வேணாம் ராகினின்ட்டு வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டதும் அது எப்படி ராகினி சத்தியம் பண்ணியிருக்கா தம்பிக்கு எழுதி கொடுக்குறேன்ட்டு, அதுக்கப்புறம் தானே அவனுக்கு ஞாபகம் வந்ததுன்னு சொல்கிறாங்க. ஆமாம், அவர் கண்டிப்பாக எழுதி கொடுத்துடணும், இதை வச்சு தானே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதனால் அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னாக்கா இந்த சொத்தை உன்னோட பேரில் எழுதி வச்சிடறேன்னு சொல்கிறாங்க. அர்ஜுனு மேலுக்குனாலும் சும்மாவே வேணும்னே அவர் வேணா ராகினி, அது உன்னோட பேரில் இருக்கட்டும், நம்ம குடும்பத்தில் யார் பேரில் இருந்தால் என்ன, அதனால் வேணா அது உன்னோட பேரில் இருக்கட்டும் சொல்கிறாங்க. இல்லைங்க, அது உன்னோட பேரில் எழுதி வச்சிருந்தா சரின்னுட்டு அவங்க மாமா கிட்ட அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அர்ஜுனோட மாமா தனியாக நின்று யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவன் நடிக்கிறேன்னா ஞாபகம் இருக்குதா இல்லை தெரிலன்ட்டு அந்த இடத்துல அர்ஜுன் வராரு. ஏன் மாமா என்னை யார் அடித்து கோமாவில் படுக்க வச்சதுன்னு கேட்டவொடனே, தமிழ் அடித்ததுனால தான் உங்களுக்கு மயக்கம் வந்து கோமாவுக்கு போயிட்டேன்ட்டு, நீ தான் அடிச்சேன்ட்டு நல்லாவே தெரியும், நீங்கள் திரும்ப அந்த மாதிரி ஏதாவது பண்ணி வச்சிங்க நான் சும்மா இருக்க மாட்டேன், நீங்கள் பணத்தில் ஒரு நல்ல விஷயம் இருக்குது, அதனால தான் உங்களை பற்றி நான் சொல்லலை, சொத்தை வச்சு நீங்கள் எடுத்துக்கலான்னு பார்க்குறீங்களா, அந்த சொத்தை இப்போ தான் ராகினி எனக்கு எழுதி கொடுத்துக்கு வந்திருக்கா, நீங்கள் செஞ்சதெல்லாம் நல்ல வேலை நடந்திருக்குது, அதனால் இது இப்படியே இருக்கட்டும், இதுக்கு மேலே எதுவும் பெருசாக பண்ணி வைக்கக்கூடாதுன்ட்டு அவரை மிரட்டுறாரு. இந்த விஷயம் தமிழ் வீட்டுக்கு வருது. அதை கேட்டு அவங்க ஷாக் ஆகுறாங்க. குடும்பத்தோட எல்லாருமே சேர்ந்து அவளை போயிட்டு சொன்னோம், அவள் ஏற்றுக்கல. இவனுக்கு இப்போ ஞாபகம் வந்துட்டு சும்மா இருப்பாங்களா, திரும்ப அவனை எழுதி வைக்க தான் இவளை கட்டாயப்படுத்தியிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம எல்லாருமே 30 வருஷமாக கஷ்டப்பட்டு குடும்பத்தோட எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டதை சேர்த்தோம். அவங்க அப்படி சொல்கிறாங்கனாக்கா இவளுக்கு எங்கே போச்சு புத்தி, நம்ம இவ்வளோ தூரம் சொல்கிறோம் ஒரு கெட்டவனுக்கு எழுதி வைக்கிறதுக்காக இவன் ரொம்ப அவசரப்படலாம். தமிழ் ஜெயிலுக்கு வராரு. வந்துட்டு மேக்னாவோட மாமாவை சந்திக்கிறாரு. அப்போ எதுக்காக நீங்கள் என்னை உள்ளே அனுப்பிட்டு சந்திக்க வருவீங்களான்ட்டு அவங்க 2 பேரும் இவங்களுக்கு திட்டுறாங்க. நாங்கள் காரணத்தோட வந்திருக்கோம், இதில் அர்ஜுனுக்கும் சம்மந்தம் இருக்குதுன்ட்டு எங்களுக்கு தெரியும், அர்ஜுனுக்கு உங்களுக்கும் பண போக்குவரத்து நடந்து 15 லட்ச ரூபா அவர் உங்களுக்கு போட்டிருக்காருன்ட்டு எங்களுக்கு தெரியுன்ட்டு. அதை கேட்டு அவங்க ஷாக் ஆகிறாங்க. அதெல்லாம் கிடையாது, அப்படியெல்லாம் கிடையாது, கிளம்புங்க, நாங்கள் உங்கள்கிட்ட பேசலான்னுட்டு. நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிங்கனாக்கா இப்போ போலீஸ்கார் வந்து உங்கள்கிட்ட விசாரிச்சாக்கா நீங்கள் அர்ஜுனை பற்றின உண்மையை சொல்லிட்டீங்கனாக்கா அர்ஜுன் கொடுத்ததை விட 5 லட்ச ரூபா ஜாஸ்தி நாங்கள் கொடுக்குறோன்ட்டு நாங்கள் நம்ப மாட்டோம், நீங்கள் இதெல்லாம் அது நல்லா பேசி எங்களை மனசை மாற்ற முடியாது, நாங்களும் இங்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், கிளம்புங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஊன்னு சொன்னால் போதும், இப்போவே நான் உங்களுக்கு பணம் அனுப்புகிறேன், போலீஸ்கார் வந்து விசாரிக்கும் போது நீங்கள் உண்மையை சொல்லணுன்ட்டு. சரி, எப்படி நம்புறதுன்னும் போது நீங்கள் உங்களோட அக்கௌண்ட் நம்பர் சொல்லுங்கள், நான் இப்போ பணம் அனுப்பி வைக்கிறோன்னு அவரும் சொல்கிறாரு. அவரும் அனுப்பிடுறாரு. பாருங்கன்ட்டு காட்டினோன்னே சரி போலீஸ்காரை வந்து விசாரிச்சாக்கா நாங்கள் எல்லா உண்மைகளை சொல்லிடும்ன்ட்டு அவங்க சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதுக்கப்புறமா போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்துட்டு மேக்னாவோட மாமா கிட்ட விசாரிக்கிறாரு, நீங்கள் அர்ஜுன் மேலே வாக்குமூலம் கொடுக்க போகிறீங்களான்ட்டு. ஆமான்னு சொல்கிறாரு. எப்படி நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லுங்கன்ட்டு அவர் சொல்கிறாரு. சரஸ்வதி மேலே பழி போடுறதுக்காக தான் மேக்னாவை கொள்றதுக்கு அவர் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தார். ஆனால் அவர் எங்களை வச்சு இயக்குனார், நாங்களும் அது கூட சேர்ந்து தான் பண்ணிகிட்டு இருந்தோம். அவங்க ஆளுங்களை வச்சு பண்ணாங்க, அவங்க சரியாக பண்ணல, கடைசி நேரத்தில் அதை போயிட்டு நாங்கள் செய்ய வேண்டியதாக போயிடுச்சுன்ட்டு. அதை கேட்டு இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் நெஞ்சு தானே சொல்லும்போது, ஆமாம் இதில் அர்ஜுனும் அவங்க மாமாவும் சம்மந்தப்பட்டிருக்காங்க, நாங்கள் 4 பேர் சேர்ந்து எல்லா வேலையும் செஞ்சுன்னுட்டு இவங்க வாக்குமூலம் கொடுக்குறாங்க. அதை போலீஸ் இன்ஸ்பெக்டர் வீடியோ எடுத்துக்கிறாரு. இதே நேரத்தில் தமிழ் வீட்டில் நைட்டில் உட்காந்து சாப்பிட மாட்டுறாங்க, தூக்கம் வரலன்ட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. கோதை, நீ கவலைப்படாதம்மா, நாளைக்கு அவனை கைது பண்ணிவிடுவாங்கன்ட்டு. அது எப்படி நான் சொல்கிறேன்னு கேட்குறாங்க. அது எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டு வந்திருக்கன்ட்டு தமிழ் சொல்கிறாரு. பொழுது வெடிஞ்சு ராகினி குடும்பத்தோடு வந்துட்டு பத்திரப்பதிவு பண்ணுறதுக்காக ஆஃபீஸில் காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல தமிழ் குடும்பத்துலேருந்து வராங்க. எதுக்காக நீங்கள் வந்தீங்கன்ட்டு ராகினி வந்து திட்டி சண்டை போடுறாங்க. அவங்க சொல்கிறாங்க, அவனுக்கு எழுதி கொடுக்குறது வேணாமா, அது உங்கள்கிட்ட தான் அதை பாதுகாப்புன்ட்டு. இவங்க எல்லாருமே மாற்றி சொல்கிறாங்க. அது என்னோட பேரில் இருக்குது, நான் யாருக்கு எழுதி கொடுத்தா உங்களுக்கு என்னன்னு கேட்குறாங்க. அப்பா திட்டுறாரு, அதை நாங்கள் கஷ்டப்பட்டு இவ்வளோ வருஷமாக சம்பாதிச்சு வச்சுருக்கோன்ட்டு, அது எங்களோட மாமனார் நீங்கள் தானே எழுதி வாங்கியிருக்கீங்கன்ட்டு ஒரு பக்கம் இவங்களும் அவங்க மாமியார் வந்து சொல்கிறாங்க. சும்மா நீங்கள் அதே சொல்லி இவ்வளோ மனசை மாற்றாதீங்கன்ட்டு இவங்க ஆளுக்கு எல்லாருமே வாக்குவாதம் நடக்குது. ராகினி சொல்கிறாங்க, அது யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு தான் போய் சேரப்போகுது, இதுக்கு மேலே நீங்கள் இதை பற்றி பேசாதீங்கன்ட்டு அவங்க உள்ளே போய்ட்றாங்க. ஏடா இது இப்படி சொல்லிட்டு பாருன்ட்டு நம்ம எவ்வளோ தூரம் சொல்லி கூட கேட்கல, அதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன், போலீஸ் இன்ஸ்பெக்டர் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவார், விடுமா, அவன் ஜெயிலுக்கு போக போகிறான், அந்த சொத்து இடம் மாறாது, விடுமா, அவகிட்ட தான் இருக்குன்ட்டு தமிழ் சொல்கிறாரு. இவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க போலீஸ் இன்ஸ்பெக்டர் வருவாருன்றதுக்காக. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.